ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் 2025 ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு, கடகத்துல சுக்கிரன் இருக்காங்க, சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க, கன்னியில செவ்வாய் இருக்காரு, அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க, விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க. இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு. அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு. இந்த மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் வீட்டுல சுக்கிரன் இருப்பாரு. 5ல சுக்கிரன் இருந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல புதுசா காதல் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. எதுக்குன்னா பொதுவாவே சுக்கிரன் பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிளானெட். அப்படிப்பட்ட பிளானெட் உங்களுக்கு 4ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது புதுசா ஒரு காதல் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ இந்த சுக்கிரன் 5ஆம் வீட்டை விட்டுட்டு உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு போவாரு 16ஆம் தேதிக்கு அப்புறமா. சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி. இந்த 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யங்கர் சிப்லிங்ஸ் இளைய சகோதரர்களும் சகோதரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம். 6ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிளேஸ். சோ இளைய சகோதரர்கள் கூடயும் இளைய சகோதரிகள் கூடயும் உங்களுக்கு கான்ஃபிளிக்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோர்ட் கேசஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இளைய சகோதரர்களுக்கு கூடயும் இளைய சகோதரிகள் கூடயும் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சுக்கிரன் உங்களுக்கு 6ல இருந்தா இன்டைஜேஷன் இஷ்யூஸ்ன்றது வருங்க. சோ சாப்பிட்டது கொஞ்சம் ஜீரணமாகிற சக்தி குறையும் இந்த டைம் பீரியட்ல. சோ அதனால சாப்பிடும் போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுறது பெஸ்ட். அப்படியே சுக்கிரன் 6ல இருந்தா சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட இரிட்டேஷன்ஸ்ன்றது வருங்க. ஒன்னு ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் அந்த மாதிரி. இப்போ 6ஆம் வீடுன்னா கான்ஃபிளிக்ட்ஸ் சொன்னேன் இல்லையா. சோ உங்களுக்கு 8ஆம் வீட்டது பத்தியும் சுக்கிரன் தான். 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மாமியார் மாமனார் வீடு. சோ 8ஆம் வீட்டது பத்தி 6ல இருந்தாலும் கொஞ்சம் மாமியார் வீடு கூட பிரச்சனைகள் சண்டைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ உங்களுக்கு 7ஆம் வீட்டுல புதன் இருக்காருங்க. புதன் 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருப்பாரு. எப்போ இருந்தான்னா 16ஆம் தேதிக்கு அப்புறமா. இப்போ 4ஆம் வீட்டு அதிபதியான புதன், 4ஆம் வீடுன்னா நம்ம தாயார் வீடு. தாயார் வீட்டுக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு 7ஆம் வீட்டுல வரும்போது இந்த சொந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புண்டு. ஏன்னா தாயை விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போறதுக்கு தாயையும் தாய்மொழியும் அப்படியே பிறந்து வளர்ந்த நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போற மாதிரியான சிச்சுவேஷன் அமையும் சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டர்னல் அங்கிள்ஸுக்கு தாய் மாமனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ
ஏழாம் வீடு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ சில வாட்டி வந்து தாய் மாமன் பொண்ணு கூட வந்து மேரேஜ் ஆகுறதுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டு. இல்லன்னு வைங்க அம்மா பக்கம் சொந்தக்கார பொண்ணை வந்து கட்டுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ரொம்ப நாளா மீன ராசிக்காரங்க வந்து வெளிநாடு பயணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து வெளிநாடு பயணம் நடக்கும். அப்படியே வெளிநாட்டுல வந்து நீங்க லாங் டர்மா செட்டில் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இந்த மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட 8ஆம் வீட்டுல செவ்வாய் போயிட்டு இருப்பாரு. செவ்வாய் வந்து உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் வீடுன்னா பினான்ஸ், பணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். 8ஆம் வீடு பாத்தீங்கன்னாலே அது ஒரு மனைவு ஸ்தானம், ஹிடன் திங்ஸ். மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல பணம் காணாம போயிடும். பணம் காணாம போயிடும்னா இந்த மாதம் உங்க 1ஆம் தேதி உங்க கையில வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்குது. 3ஆம் தேதிக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா நாம தான் தேவையில்லாத செலவெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ காரு பொதுவாவே பள்ளி காலத்துல வந்து ஒரு 2 வீலர் இருந்தா போதும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 25 வருஷத்துக்கு முன்னால இப்போ நமக்கு கார் இருந்துதான் ஆகணும். கார் இஎம்ஐ, ஹவுஸ் இஎம்ஐ சொல்லிட்டு நமக்கு இருக்கிற பணம் வந்து கையில காணாம போகும். இந்த மாதம் கொஞ்சம் பணத்துக்காக அலைச்சல்ன்றது தெரியுதுங்க மீன ராசிக்காரங்களுக்கு. சோ பணம் விஷயத்துல வந்து நிறைய வந்து நீங்க பண செலவு பண்ணாம நிறைய பாதுகாப்பா இருக்கணும் சொல்லிட்டு சொல்லாங்க மீன ராசிக்காரங்களுக்கு. இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து முக்கியமான பொருள் அன்றது திருட்டப்படலாம், இல்ல வீட்டுல இருக்கிற பணம் வந்து திருட்டப்படலாம். சோ அதனால வந்து நீங்க எல்லாமே பத்திரமா வச்சுக்கிட்டா போதும், பத்திரமா வச்சுக்கிட்டா நல்லது. அப்படியே நீங்க தயவு செஞ்சு மீன ராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல யாரையும் நம்பி பணம் கொடுத்துறாதீங்க. முக்கியமா ஆன்லைன் ஸ்கேம்ஸ்ன்றது நடக்குது. ஏன்னா 8ஆம் வீடு திருட்டுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ அதனால வந்து உங்களுக்கு ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே யாரையும் நம்பி அவங்களுக்கு வந்து ஷூரிட்டி சைன் எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்காக ஷூரிட்டி சைன் பண்ணீங்கன்னா அவங்க கட்ட வேண்டிய காசு கூட நீங்க கட்டுற மாதிரியான சூழ்நிலைன்றது வரும். சோ அதனால நீங்க வந்து மீன ராசிக்காரங்க பண வகையில ஜாகிரதையா இருக்கணும். யாரையும் நம்பணும், யாரையும் நம்ப கூடாது அன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்பினா நல்லது. 8ஆம் வீட்டுல வந்து செவ்வாய், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருப்பாங்க. எதிரிகள் வீடு 6ஆம் வீடு தான். ஆனா செவ்வாய் என்ன எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட பிளானட். 8ஆம் வீடு ஹிடன் திங்ஸ். கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருப்பாங்க, ஏமாத்தி விடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படியே 8ஆம் வீடு வந்து ஆக்சிடென்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஆக்சிடென்ட்ஸ்னா பெரிய லெவல்ல ஆக்சிடென்ட்ஸ் நான் சொல்ல வரல. வண்டி ஓடிட்டு போய் வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது அந்த மாதிரி கிடையாது. சும்மா நம்ம நடக்கும் போது கூட லெக் ட்விஸ்ட் ஆகுறது, அந்த மாதிரி சும்மா ஒரு லைட்டா ஹேண்ட் வந்து ட்விஸ்ட் ஆகுறது, அது நடந்தாலும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ன்றது எடுப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா 8ஆம் வீடு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ். சோ 8ல செவ்வாய் இருக்கும் போது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு, அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களை வந்து முக்கியமா பத்திரமா வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு விளையாட அனுப்பாதீங்க சொல்லிட்டு தான் சொல்றேன். இப்போ இது இந்த மீன ராசிக்காரங்களுக்கான பலன். மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸோ, சின்ன சின்னதா ஆக்சிடென்ட்ஸோ இல்லாட்டி வந்து அவமானங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்றதுனால ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் வந்து நீங்க படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் டெய்லி வந்து ஆஞ்சநேயருக்கு விளக்கேத்து வச்சுட்டு ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் படிங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நீங்க ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்க 11 வாட்டி வந்து பிரகாரம் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நோட்டிபிகேஷன்ஸுக்காக பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.